திமுக தொண்டர்கள் அந்த காவல் வாகனத்தை வழிமறித்து வாகனங்கள் வெளியே செல்லாமல் இடையூறு செய்தார்கள். அப்போது காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் இடையே கடுமையான. அனைவருக்கும் வணக்கம். உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி 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 உலகம் போற்றும் உதயநிதி ஊருக்காக உழைத்திடவே உலகில் தோன்றிய புதிய நிதி ஊருக்காக உழைத்திடவே நேற்று தோன்றிய புதிய நிதி உலகில் தோன்றிய புதிய நிதி. இந்த பாட்டை கேட்கக்குள்ள உங்களுக்கெல்லாம் இப்போ எப்படி இருக்கும் மனசுக்குள்ளே? நாம் தமிழ் கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், தாவகக்காரங்களாக இருக்கட்டும் வைங்க. இந்த நேரத்தில் என்னென்னா, உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணியிருக்கவங்கள தமிழ்நாட்டில் இருக்க மேக்சிமம் கட்சி கடந்து அதிமுக, தாவேக்கா, நாத்தாக்கா எல்லாருமே ஒரு மன மகிழ்ச்சியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யார் யார் மன மகிழ்ச்சியில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உதயநிதி ஸ்டாலினை அவருடைய நீலாங்கரை இல்லை வீட்டில் வச்சு போலீஸ்காரங்க லைவாக பார்த்தீங்களா எல்லா நியூஸ்லையும் அவங்க பாட்டில் கைது பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. என்னங்க அவ்வளோ பெரிய எதிர்க்கட்சி தலைவர், திமுக எதிர்க்கட்சி, அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 70 எம்எல்ஏ வந்து இருக்கிறாங்க. ஆனாலும் பாருங்கள் கைது பண்ணி தூக்குறாங்க. எவன் மாசு வர்றாரு பேசுகிறாரு, சேர்பாபு வர்றாரு பேசுகிறாரு, வழக்கறிஞர் சரவணன் வர்றாரு பேசுகிறாரு, திமுக காரங்களாம் வந்து திரண்டு வர்றாங்க. எங்கள் உதயநிதி மேலே கைப்படக்கூடாது, எங்கள் உதயநிதி அப்படி என்ன பேசிட்டாரு, உதயநிதியை கைது பண்ணாதீங்க தஞ்சை காவல்துறையினரே அப்படின்னு சொல்லி எல்லாம் கோசப்படுறாங்க. எல்லாத்தையும் விலைக்கு விட்டுட்டு நாங்கள் உதயநிதியை கைது பண்ணியே தீருவோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அது பார்க்கக்குள்ள என்னடா அது நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போது விஜய் அவர்கள் வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துட்டாரு. சரி, அவர் வந்து மார்க்கண்டேயனை கைது பண்ணார், அப்புறம் அனிதா ராகிசனை வந்து இதே மாதிரி தான் கைது பண்ணார் அப்படின்னா சரி, ஏதோ எம்எல்ஏக்கள் பார்த்தா உதயநிதி ஸ்டாலினை தூக்கிட்டாங்க. ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மன மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத இந்த விமல் வாய்ஸ் ஊடகத்திலிருந்து நம்ம வந்து சொல்லிக்கலாம். இதெல்லாம் கட்சி கடந்து கொண்டாட வேண்டிய விஷயம். ஏன்னா திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி அது ஆட்சியில் இருக்கும்போது சாட்டை துரைமுருகன் அவர்களை எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணிச்சு நம்ம பார்த்தோம். 350 நாள் ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டார். கேரளாவில் இருக்கிறவங்க இப்படி, தமிழ்நாட்டில் வந்து அப்படி இல்லைன்னு உடனே அதை எடுத்து வச்சுட்டு கைது. ஒரு பாட்டு பாடிட்டார் அப்படிங்கிறனால உடனே அவரை கைது பண்ணி அவ்வளோ அராஜகம், ஒரு குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரியை வச்சு அவ்வளோ அராஜகம் பண்ணாங்க. அப்படி இருக்கவங்கள தன்வினை தன்னை சுடும். அன்னைக்கு நீங்கள் வந்து அதிகாரத்தில் நாம் தமிழர் கட்சியை வந்து போட்டு ஆட்களை போட்டு வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டீங்க. இன்றைக்கி அதிகாரத்துக்கு வந்த தாவேக்காயை வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா பிடிச்சி உள்ளே போகிறது கரெக்டு தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கரெக்டு தான். நாங்கள் அதாவது ஆதரவும் இல்லை எதிர்ப்பு, நாங்கள் ஒரு நியூட்ரல், இந்த இடத்துல நாங்கள் ஒரு நியூட்ரல் பாய்ஸாக இருந்தால் அதை வந்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, ஏன்டா இந்த கைது அப்படின்னா, அஸ்யூஷுவல் திமுக அப்படின்னாலே ஒரு ஆபாச கூட்டம், ஆபாசமாக தான் பேசுவாங்க. இவருடைய தந்தையான ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்கிறாரு, அந்த வீடியோ இணையத்தில் சம்மரெல்லாம் போயிட்டுருக்குது. முதல்ல வந்து நம்ம மோடி வந்து குஜராத்தில் முதலமைச்சர் ஆகும்போது இங்கேருந்து ஜெயலலிதா அவர்கள் போய் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் இங்கே வந்து ஜெயித்த உடனே மோடி வர்றாரு, வந்து வாழ்த்து சொல்கிறாரு அப்படின்ட்டு அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். பாஜகவும் அதிமுக கள்ளத்தொடர்பில் இருக்காங்கன்னு இப்படி பேசினார். யார்? ஸ்டாலின். அது கருணாநிதி அவர்கள் பேசினதெல்லாம் உலகம் போட்டுரும், அதெல்லாம் வந்து வேறு லெவல் பேச்சுன்னு வைங்களேன். அப்படி பேசினார். அப்படியே பார்த்தீங்கன்னா பொன்முடி நின்னா 10 படுத்தா 5 அப்படி. அப்போது இந்த திமுக கூட்டமே ஒரு ஆபாச கூட்டம் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா, மேடையில் பேசுகிறார். தஞ்சாவூரில் வந்து காவேரி அந்த நதி நீர் வந்து வரலை அப்படிங்கிறதுக்காக கூட்டம் போடுறாங்க. என்னென்னா 2021 2025 வரையும் அப்படியே தண்ணி வந்து வந்துடும், ஜூன் மாதமே வந்துடும், நாங்கள் வந்து திறந்து விட்ருவோம், காவிலேருந்து தண்ணி ஜூன் மாதம் வந்துடும். அதாவது ஜூன் மாதம் வந்து 9 டிஎம்சி தண்ணியும், ஜூலை மாதம் வந்து 38 டிஎம்சி தண்ணி, மொத்தம் 41 டிஎம்சி தண்ணி இதுவரை வந்திருக்கணும். எங்கள் ஆட்சியில் வந்துச்சு, ஆனால் முதலமைச்சர் விஜய் ஆட்சியில் வந்து வரலை அப்படின்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு இருக்கப்போ ஒரே கவலை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சேட்டு அவர் சொல்ல திமுக காரங்களை வழக்கு போடுறதாங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார். ஆனால் கீழே இருக்க அந்த திமுக காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திரிசா தான் அவருடைய கவலை அப்படின்னு சொல்லி அந்த திரிசா அவர்கள் பேரை சொன்னோன்னே, அது பேர் சொல்கிறது வரையும் ஓகே, ஆனால் அதை எடுத்துகிட்டு இவர் ஒரு திருப்பி ரிப்ளை கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் எங்கள் தண்ணி அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள். அது வந்து ஆபாசம். ஒரு ஆபாச சிந்தனை கொண்ட நபர் தான் அப்படி வந்து பேச முடியும். ஒரு ஆபாசவாதிகளை தான் அப்படி பேச முடியும். அப்படி ஒரு ஆபாசவாதி தான் அப்படி பேசுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நார்மலாக இருக்க நானோ நீங்களோ யார் பேசினாலும் ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படி பேசலாமா, கண்ணிய குறைவான ஒரு வார்த்தைகளை பேசலாமான்னா பேசக்கூடாது. இதே மாதிரி தான் வந்து சட்டமன்றத்தில் எங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னா
எங்கே உன் மனைவியை காணோன்னு சொல்லி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனைவி வந்து எங்கே கணவனை காணோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினார். அப்போயே நம்ம கண்டுச்சோம். என்ன இருந்தாலும் பர்சனல் லைஃப் பற்றி விஜய் அவருடைய பர்சனல் லைஃப்பில் என்ன வேணா இருக்கட்டும். அப்போ கருணாநிதி அவருடைய பர்சனல் லைஃப் பற்றி பேசினா விளங்குமா? விளங்காது. அப்புறம் உதயநிதி ஸ்டாலினுடைய பர்சனல் லைஃப் பற்றி பேசினா விளங்குமா? விளங்காது. அதே மாதிரி ஸ்டாலின் அவருடைய பர்சனல் லைஃப் பற்றி பேசுமானா விளங்குமா? விளங்காது. அது மாதிரி நீங்கள் பேசுகிறது பூரா பர்சனல் லைஃப் பேச தவறு அப்படின்னும் இப்போயே அதே தவறை தான் வந்து பண்ணியிருக்காரு. எங்கே தண்ணி வருதோ இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆபாச வார்த்தையை போட்டோடனே போய் தாவக்கக்காரங்க தஞ்சாவூர் கிழக்கு தொகுதியை சேர்ந்த ஒரு பெண் வந்து வழக்கு கொடுத்துட்டாங்க. இவர் வந்து பெண் வன்கொடுமை சட்டத்தில் கைது பண்ணணும் அப்படின்ட்டு. அதாங்க இந்த பெண்களுக்கு எதிராக வந்து வார்த்தையாலேயோ சைகையாலேயோ உடல் ரீதியாகவோ மனல் ரீதியாகவோ பெண்களை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி இழிவுபடுத்துகிற மாதிரி வந்து நடக்கிறாங்கல்ல, அந்த வழக்கில் வந்து இவரை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொன்னோடனே போலீஸ் என்ன பண்ணுது, உடனே இம்மிடியேட் ஆக்ஷன். நேற்று பேசுகிறாரு, இன்றைக்கி கைதாயிட்டார். அப்போது இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த கைதை நம்ம என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னா கொண்டாட போகிறோம். ஏன் அப்படின்னா திமுககாரங்க வந்து ரோட்டில் படுக்கிறாங்க, அவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க என்னுடைய தலைவரை கைது பண்ணாத அப்படின்னு சொல்லி. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு உண்மையாலுமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. போன 5 வருஷம் ஆட்சி பண்ணி என்னென்ன பண்ணீங்க, எல்லாம் அங்கே போராட்டம் பண்ணிருப்பாங்க. இவர் போய் வந்து படம் பார்த்துட்டு இருப்பார். என்ன படம்? கூலி அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துட்டு இருப்பார். அங்கே வந்து துப்புரவு பணியாளர் போராட்டம் பண்ணிருக்கிறாங்க. அந்த துப்புரவு பணியாளர் போலீஸ் இதே மாதிரி தான் இன்றைக்கி எப்படி உதயநிதி ஸ்டாலினை போலீஸ் வந்து கைது பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அன்றைக்கி துப்புரவு பணியாளர்களை கைது பண்ணாங்க. அப்போது அந்த மேயர் பிரியாவாக இருக்கட்டும், இதே சேர்பாபு இருக்கட்டும், ரொம்ப திமுறா தென்னாவட்டா அப்படி பதில் சொன்னாங்க. அங்கெல்லாம் பொதுமக்கள் போடுறனா அதுக்கே அவங்க அப்படி. அப்போது அதெல்லாம் பண்ணினவங்களுக்கு பதில் வந்து இப்படி ரிவெஞ்ச், இதாண்டா ரிவெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த ரிவெஞ்ச் வந்து கொடுக்குறாங்க. உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணால் இந்த திமுககாரங்க உடன் பிறப்புகள், நாங்கள் உடனே பிறப்போமே அப்படின்ட்டு வந்து கொதிக்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, ரோட்டை மறிக்கிறாங்க. போலீஸ் வந்து எல்லாத்தையும் கைது பண்ணி ஏற்றுறாங்க. சேர்ந்து நீங்களும் கூட வாங்க, நீங்களே எதுக்கு வந்து பப்ளிக் நியூஸஸ் பண்ணுறீங்க? அரசு தன் கடமையை செய்யும். உங்கள் ஆள் வந்து ஆபாசமாக பேசியிருக்காரா, நான் கைது பண்ண போகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன இது வந்து உடனே ஜாமீன் வேணும் அப்படின்ட்டு இவங்க வந்து போவாங்க, உயர்நீதிமன்றத்துக்கு போவாங்க. அங்கே ஜாமீன் வந்து கண்டிப்பாக கிடைக்காமலாம் வந்து போயிடாது. பெண் வறுமை சட்டத்தில் கைது பண்ணால் அதுக்கு எத்தனையோ வருடம், 7 வருடத்துக்கு மேலே அது சிறை தண்டனை. அது மாதிரிலாம் 7 வருஷம்லாம் கிடைக்காது, பயில் வாங்கிடுவாங்க. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து சிறையில் இருக்கட்டும், சிறையில் வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இது எப்படிப்பட்ட மகிழ்ச்சி அப்படின்னா அது வார்த்தையால் சொல்ல முடியாது, உள்ளத்தில் அந்த மகிழ்ச்சி இருக்குது. அதான் சொல்லுவார்ல கமல், எனக்கு ஏற்பட்ட காய் என்னங்கிறது அது வந்து என்னால் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது உதயநிதி ஸ்டாலினுடைய கைது. என்ன இருந்தாலும் ஆபாசம் பேசின உதயநிதியை கைது பண்ணியே தீர்வுன்னு சொல்லி கைது பண்ண விஜய் அவர்களுக்கு உடனே விஜய் கட்சியான்னு கேட்டுறாதீங்கப்பா. இந்த நேரத்தில் இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் கைதை நம்ம என்ஜாய் தானே பண்ண வேண்டியிருக்குது. வேறு என்னத்தை பண்ணுறது? கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.